Good morning. Welcome to our மேக்ஸ் மேம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா படிக்கிறீங்களா? ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் அப்பப்போ கேளுங்க. என்ன சந்தேகம் அப்படின்னு. இதில் சந்தேகத்தோடு படிக்கவே கூடாது. 100% நல்லா ரொம்ப கவனமாக படிங்க தங்கம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸு 2.9 ஒன் வேர்டு தாங்கன்னு. அதில் 7th சம் ஆல்ரெடி 6th சம் வரையும் பார்த்துட்டோம். இப்போ 7th சம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், given modulus of z minus 2 plus I less than or equal to 2ன்னு கொடுத்துட்டான். find maximum value of modulus of z. modulus of z உடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன? இது ஒன்றுமே இல்லை கண்ணு, இது அவன் கொடுத்தது. என்னது? modulus of z modulus of z minus 2 plus Iன்னு கொடுத்துருக்கான். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஒன்று லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டில் ப்ளஸில் வர மாதிரி பிரித்து எழுதலாம், அல்லது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட்டில் நடுவாண்ட மைனஸ் வர மாதிரி பிரித்து எழுதலாம். இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு போட்டிங்கன்னா நடுவாண்ட ப்ளஸ் வர மாதிரி பிரித்து எழுதணும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு போட்டிங்கன்னா நடுவாண்ட மைனஸ் வர மாதிரி பிரித்து எழுதணும். இவ்வளோ தான் கான்செப்டே. அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டு மாடுலஸ் ஆஃப் இதுக்கு ஒரு மாடுலஸ், இதுக்கு ஒரு மாடுலஸ். இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் -2 ப்ளஸ் ஐ. அப்போ இது மாடுலஸ் ஆஃப் இசட்டு ப்ளஸ்ஸு, உங்களுக்கு மாடுலஸ்னால் தெரியும், ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் -2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா √5. அதே மாதிரி கிரேட்டர் தான் பாருங்கள், கிரேட்டர் தானில் பிரித்து எழுதும்போது நான் முன்னாடியே சொன்னேன், ஒன்றுமே ஜஸ்ட்டு லெஸ் தேன் ஆர்னா ப்ளஸில் பிரித்து எழுதணும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுனா மைனஸில் பிரித்து எழுது. அப்போ இதே தான் வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் -√5. அப்போ தேர்ஃபோர் உங்களுக்கு இதில் பார்த்துருங்க என்ன உனக்கு வரும். இப்போ இது தானே வந்திருக்குது நமக்கு. அவன் கிவன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? நல்லா மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து இதனுடைய வேல்யூ இங்கே பாருங்கள் 2ன்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. மாடுலஸ் ஆஃப் இசட் -2 ப்ளஸ் ஐ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கான். அப்போ தேர்ஃபோர் நாம் இதுக்கு 2 அப்படின்னு போட்டோம்னா 1 உனக்கு என்ன வரும்? இங்கே 2ன்னு போட்டோம்னா இந்த √5 இந்தாண்ட வந்தால் -√5. அப்போ தேர்ஃபோர் உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் என்னென்னு கிடைக்கும்? இதில் பிரதியிட்டேன்னா மாடுலஸ் ஆஃப் இசட்டு 2 -√5ன்னு வரும். அதே இதில் சப்ஸ்டியூட் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணினா மாடுலஸ் ஆஃப் இசட்டு 2 + √5. அப்போ தேர்ஃபோர் உனக்கு நல்லா கவனமாக பாரு. இங்கே பார், மாடுலஸ் ஆஃப் இசட் எதுக்கும் இடையில இருக்குது. 2 -√5 விட பெருசாக இருக்குது, 2 + √5 விட சின்னதாக இருக்குது. இதில் மேக்ஸிமம் வேல்யூ இது தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து எடுத்துக்கிற மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு 2 + √5. இதில் கான்செப்டே ஒன்றுமே இல்லை. ஒன்று பிரித்து எழுது, ப்ளஸில் பிரித்து எழுது, மைனஸில் பிரித்து எழுது. அவன் கொடுத்துருக்கிற வேல்யூ 2ன்னு போட்டுக்கோ, -√5 அந்த சைடு கொண்டு போயிடும். இவ்வளவு தான் தெரியுது. அதே மாதிரி +√5 அந்த சைடு கொண்டு போயிடும். ஒன்று லீஸ்ட் வேல்யூன்னு கேட்டால் இது வரும், மேக்ஸிமம் வேல்யூன்னு கேட்டால் இது வரும். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதா சாமி? அதே தான் அடுத்தது 8th சம். 8th சம்மும் பாருங்கள், எக்ஸசைஸ் 2.9ல் அவன் கொடுத்துட்டான். மாடுலஸ் ஆஃப் இசட் -3/z ஈக்குவல் டு 2. ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ. முந்தி மேக்ஸிமம் வேல்யூ போட்டோமா, இப்போ லீஸ்ட் வேல்யூ. இப்போ அவன் கொடுத்துருக்கிறது பாருங்கள். இப்போ மாடுலஸ் ஆஃப் என்ன பண்ணியிருக்கோம்? இசட் -3/z ஈக்குவல் டு 2. இது ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிங்க. அப்போ z² -3 / zன்னு வரும். மாடுலஸ் அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நியூமரேட்டருக்கு ஒரு மாடுலஸ், டினாமினேட்டர் கிராஸ் மல்டிபிள் பண்ணி மாடுலஸை பிரிச்சுக்கோ. அப்போ மாடுலஸ் ஆஃப் z² -3 / மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 2. டிவைடாக இருக்கிற மாடுலஸ் ஆஃப் இசட் இந்த சைடு கொண்டாங்க. அப்போ 2 × மாடுலஸ் ஆஃப் இசட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்தது இதை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டு மைனஸில் பிரித்து எழுதுங்க. மாடுலஸ் ஆஃப் z² மைனஸ், நான் முன்னாடியே சொன்னேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டால் மைனஸில் பிரித்து எழுதணும். அப்போ இது மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 3. இது அப்படியே தான் இருக்கும். 3க்கு மாடுலஸ் எடுத்தால் 3 தான். அப்போ இந்த வெளியில் இருக்கிற மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இதை இந்த சைடு கொண்டாங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் z², இது லெஃப்ட் சைடு வந்தால் -2 மாடுலஸ் ஆஃப் z
இது அப்படியே -3. இது பார்த்திங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்திருக்கு. இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பெருக்கினா -3 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். 3 வரணும் அப்படின்னா -3 வரணும் என்ன, 1 3 is 3. அப்போ இங்கே பாரு ஆட் பண்ணும்போது -2 வரணும்னா அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் போடணும். இப்போ பாரு இதை கூட்டி பேர் -2 வந்துடும். இதை பெருக்கி பேர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 3 is 3. இதை கவனமாக பார்த்துங்க. அப்போ 1 இதை பாருங்க, இதை மாலஸ் ஆஃப் இசட் தானே போட்டிருக்கேன். 1 மாலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 1 ஒரு ஃபேக்டரு, இன்னொன்று மாலஸ் ஆஃப் இசட் -3 இஸ் அனதர் ஃபேக்டர். அப்போ தேர்ஃபோர் ஒன்று இது 0 அல்லது இது 0 போடலாம். மாலஸ் ஆஃப் இசட் +1 = 0. அப்போ +1 அந்தாண்ட போனால் -1. ஆனால் மாடலஸ் வேல்யூ எப்பயுமே நெகட்டிவாக இருக்காது. அப்போ மாடலஸ் ஆஃப் இசட் 1 அல்லது இதை போடலாம். மாடலஸ் ஆஃப் இசட் -3 = 0. அப்போ மாடலஸ் ஆஃப் இசட் = 3. அப்போ தேர்ஃபோர் நமக்கு லீஸ்ட் வேல்யூ என்ன, 1. இது -1 போட்டுறக்கூடாது. அப்படி அப்போ ஆப்ஷனில் -1 கொடுத்தா கூட நீ போட்டுறக்கூடாது. ஏன்னா டெஃபினட்டாக மாடலஸ் ஆஃப் இசட் வந்து எதில் வராது, மைனஸில் வராது. நமக்கு தான் ரூட்டுக்குள்ளே என்ன போடுவோம், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னு தானே போடுறோம். புரியுதா நான் சொல்கிறது சாமி? அதனால் இது மாடலஸ் அப்படிங்கிறதுன்னு -1 வந்தாலும் நம்ம எண்ணத்தில் மாற்றிக்கணும், +1 மாற்றிக்கணும். இப்போ புரிஞ்சுதா கண்ணு? ஏதாச்சும் சந்தேகம்னா கேளுங்க. தேங்க்யூ.